புதுவையில் தொடர்ந்து 12 முறை சிறந்த கோச்சிங் சென்டருக்கான விருதை பெற்ற ஒரே கோச்சிங் சென்டர் நமது ஸ்ரீ விவேகானந்தர் கோச்சிங் சென்டர். அன்பு மாணவ மாணவிகளை ஒரு நிமிடம் கவனியுங்கள். நமது ஸ்ரீ விவேகானந்தர் டியூட்டோரியல் அண்ட் கோச்சிங் சென்டர் ஸ்கூல் ஃபார் பிரைவேட்ஸ், fully air conditioned with smart classrooms. 8வது தேறியவர்கள் அல்லது 9வது தவறியவர்கள் நேரடியாக SSLC-யில் சேரலாம். வகுப்புகள் முழு நாள் நடைபெறும். பள்ளிக்கே செல்லாமல் எங்களது முதலியார்பேட்டை ஸ்ரீ விவேகானந்தர் டியூட்டோரியலில் பிரைவேட்டாக 10ஆம் வகுப்பு படித்த ஜே ஷாரன் கிரேஸ் என்ற மாணவி 486 மதிப்பெண் பெற்று புதுவை மற்றும் தமிழகத்தில் மாநிலத்திலேயே முதலிடத்தை பிடித்து சாதனை படைத்துள்ளார். ஸ்டேட் ஃபர்ஸ்ட். ஸ்பெஷல் கோச்சிங் ஃபார் அசிஸ்டன்ட் அண்ட் SI. 12ஆம் வகுப்பு, 11ஆம் வகுப்பு மற்றும் 10ஆம் வகுப்பு தோல்வியா? இனி கவலை வேண்டாம். தோல்வியுற்ற பாடங்களில் வருகிற ஜூன் மாத தேர்வில் வெற்றி பெற சிறந்த முறையில் பயிற்சி அளிக்கப்படுகிறது. 9th, 10th, +1 and +2 டியூஷன் கிளாஸஸ், ஆல் சப்ஜெக்ட்ஸ் அட்மிஷன்ஸ் நடைபெறுகிறது. CBSE and State Board 10th and +2 admission நடைபெறுகிறது. Popular Center for Success since 1989. Contact VCC Nagarajan, Vivekanandar Coaching Center and Tutorial, Vellalar Street, Mudaliyarpet, Pondicherry 4. Phone 0413 2357202. வணக்கம். செய்திகள் வாசிப்பது திவ்யா தமிழரசன். இன்றைய முதன்மை செய்திகள். ஆடி அமாவாசையை முன்னிட்டு புதுச்சேரி கடற்கரை சாலையில் உள்ள கடல் பகுதியில் தீர்த்தவாரி நிகழ்ச்சி நடைபெற்றது. புதுச்சேரி ஆளுநராக ஓய்வு பெற்ற IAS அதிகாரியான கைலாசநாதன் ஆகஸ்ட் 7ஆம் தேதி காலை 11 மணிக்கு புதுச்சேரி ராஜ் நிவாசில் பதவியேற்க உள்ளார் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. புதுச்சேரியில் இணைய வழி மூலமாக 5 பேரிடம் ரூபாய் 59.62 லட்சத்தை மர்ம நபர்கள் நூதன முறையில் மோசடி செய்தது குறித்து சைபர் கிரைம் போலீசார் விசாரணை நடத்தி வருகின்றனர். இனி விரிவான செய்திகள். ஆடி அமாவாசையை முன்னிட்டு புதுச்சேரி கடற்கரை சாலையில் உள்ள கடல் பகுதியில் தீர்த்தவாரி நிகழ்ச்சி நடைபெற்றது. ஆடி அமாவாசையை முன்னிட்டு புதுச்சேரி கடற்கரை சாலையில் உள்ள கடல் பகுதியில் தீர்த்தவாரி நிகழ்ச்சி நடைபெற்றது. மேலும் சிவன், பெருமாள் சுவாமிகள் ஒன்றாக கடற்கரைக்கு எழுந்தருளி தீர்த்தவாரி நிகழ்ச்சியில் பங்கேற்றனர். குறிப்பாக இதில் லாஸ்பேட்டை சுப்பிரமணியர் கோவில், ரேணுகா பரமேஸ்வரி அம்மன், சுந்தர சபரீஸ்வரர் கோவில், மணக்குள விநாயகர், காமாட்சி அம்மன், சுந்தர விநாயகர் கோவில், கௌசிக பாலசுப்பிரமணியர், தண்டுமுத்து மாரியம்மன், வரதராஜ பெருமாள் கோவில் உள்ளிட்ட பல்வேறு கோயில்களில் இருந்து உற்சவ மூர்த்திகள் புதுச்சேரி கடற்கரை காந்தி திடலுக்கு கொண்டு வரப்பட்டது. தொடர்ந்து சுவாமிகளுக்கு கடலில் தீர்த்தவாரி நிகழ்ச்சியும் நடைபெற்றது. அதையொட்டி பக்தர்கள் அங்கு திரளாக சுவாமி தரிசனம் செய்தனர். மேலும் ஆடி அமாவாசையை முன்னிட்டு கடற்கரையில் ஏராளமானோர் தங்களது முன்னோர்களுக்கு தர்ப்பணம் கொடுத்தனர். இதேபோல் முன்னோர்களுக்கு தர்ப்பணம் செய்யும் நிகழ்ச்சி சங்கராபரணி தென்பெண்ணை ஆற்று கரையோரங்களில் நடைபெற்றது. இதில் ஏராளமானோர் தங்களின் முன்னோர்களுக்கு தர்ப்பணம் கொடுத்தனர். ஆடி அமாவாசையை முன்னிட்டு பொதுமக்கள் கடற்கரை மற்றும் ஆற்று கரையோரங்களில் அதிக அளவு கூடுவதால் போலீசார் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டனர். புதுச்சேரி ஆளுநராக ஓய்வு பெற்ற IAS அதிகாரியான கைலாசநாதன் ஆகஸ்ட் 7ஆம் தேதி காலை 11 மணிக்கு புதுச்சேரி ராஜ் நிவாசில் பதவியேற்க உள்ளார் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. கடந்த ஜூலை 28ஆம் தேதி குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு புதுச்சேரி, மகாராஷ்டிரா உள்ளிட்ட பல்வேறு மாநிலங்களுக்கு புதிய ஆளுநர்களை நியமித்து உத்தரவிட்டார். அதன்படி குஜராத் மாநிலத்தின் கூடுதல் தலைமைச் செயலாளராக பணியாற்றிய ஓய்வு பெற்ற IAS அதிகாரியுமான கைலாசநாதன் புதுச்சேரியின் துணைநிலை ஆளுநராக நியமிக்கப்பட்டுள்ளார். ஜார்க்கண்ட் மாநில ஆளுநராகவும் புதுச்சேரியின் துணைநிலை பொறுப்பு ஆளுநராகவும்
கூடுதல் பொறுப்பு வகித்து வந்தவருமான சிபி ராதாகிருஷ்ணன் மகாராஷ்டிரா மாநில ஆளுநராகவும் நியமிக்கப்பட்டார்கள். இந்த நிலையில் புதுச்சேரியின் கவர்னராக ஓய்வு பெற்ற IAS அதிகாரியான கைலாசநாதன் ஆகஸ்ட் 7ஆம் தேதி காலை 11 மணிக்கு புதுச்சேரி ராஜ் நிவாசில் பதவியேற்க உள்ளார் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் புதுச்சேரி கவர்னராக இருந்த சிபி ராதாகிருஷ்ணன் மகாராஷ்டிரா கவர்னராக பொறுப்பேற்றுள்ளார். புதுச்சேரியில் இணைய வழி மூலமாக 5 பேரிடம் ரூபாய் 59.62 லட்சத்தை மர்ம நபர்கள் நூதன முறையில் மோசடி செய்தது குறித்து சைபர் கிரைம் போலீசார் விசாரணை நடத்தி வருகின்றனர். புதுச்சேரி கரிக்கலாம்பாக்கத்தை சேர்ந்தவர் ராஜவேணி. இவரது மகனை மர்ம நபர்கள் வாட்ஸ்அப் மூலம் தொடர்பு கொண்டு இணையதள பங்கு சந்தையில் அதிக லாபம் சம்பாதிக்கலாம் என கூறியதை நம்பி ராஜவேணியின் மகன் மர்ம நபர்கள் அனுப்பிய செயலியில் ரூபாய் 35 லட்சத்தை பல தவணைகளில் முதலீடு செய்து ஏமாந்துள்ளார். இதேபோல் புதுச்சேரியை கோரிமேடு பகுதியைச் சேர்ந்த கணேஷிடம் பங்குச்சந்தை முதலீடு என கூறி ரூபாய் 23.89 லட்சமும், கோசப்பாளையம் பகுதியைச் சேர்ந்த ஷியாமலா பானுவிடம் ரூபாய் 11,000, தட்டாஞ்சாவடி ஸ்டாலினிடம் ரூபாய் 49,000, காரைக்கால் திவ்ய பிரசாத்திடம் ரூபாய் 13,000 என மொத்தம் 59.62 லட்சத்தை மர்ம நபர்கள் மோசடி செய்துள்ளனர். இதுகுறித்து புதுச்சேரி சைபர் கிரைம் போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். ஆதி திராவிடர் நலத்துறை மூலம் வில்லியனூர் தொகுதிக்கு உட்பட்ட 25 பயனாளிகளுக்கு தொடர் நோயை குணப்படுத்துவதற்கான நிதி உதவியினை எதிர்க்கட்சித் தலைவர் சிவா வழங்கினார். புதுச்சேரி அரசின் ஆதி திராவிடர் நலன் மற்றும் பழங்குடியினர் நலத்துறை மூலம் வில்லியனூர் தொகுதியைச் சேர்ந்த 25 பயனாளிகளுக்கு தொடர் நோயை குணப்படுத்துவதற்கான நிதி உதவி அவரவர் வங்கி கணக்கில் பெறுவதற்கான ஆணையை வழங்கும் நிகழ்ச்சி வில்லியனூர் தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினர் அலுவலகத்தில் நடைபெற்றது. இதில் தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினரும் எதிர்க்கட்சி தலைவருமான சிவா கலந்து கொண்டு பயனாளிகளுக்கு ஆணையினை வழங்கினார். இந்த நிகழ்ச்சியில் துறை அதிகாரிகள், தொகுதியின் திமுக நிர்வாகிகள் மற்றும் பலர் கலந்து கொண்டனர். மரக்காணம் அருகே ஞான கல்மேடு அருள்மிகு ஸ்ரீ சுயம்பு பூத காளியம்பாள் திருக்கோவிலில் ஆடி 18ஐ முன்னிட்டு அம்மனுக்கு பார்ச்சாகை வார்த்தல் மற்றும் அமாவாசையை முன்னிட்டு தீச்சட்டி எடுத்தல் விழா நடைபெற்றது. விழுப்புரம் மாவட்டம் வானூர் சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட மரக்காணம் அருகே உள்ள ஞான கல்மேடு கிராமத்தில் அமைந்துள்ள ஸ்ரீ சுயம்பு பூதி காளியம்பாள் திருக்கோவிலில் ஆடி 18ஐ முன்னிட்டு அம்மனுக்கு பார்ச்சாகை வார்த்தல், கும்பம் படைத்தல் மற்றும் ஆடி அமாவாசையை முன்னிட்டு தீச்சட்டி எடுத்தல் விழா நடைபெற்றது. இதில் சுற்று வட்டாரத்தை சேர்ந்த கிராம மக்கள் கலந்து கொண்டு தீ மூட்டி கற்பூரம் ஏந்தி தீச்சட்டி எடுத்து தங்களது வேண்டுதலை நிறைவேற்றினர். முன்னதாக பிரம்மதேசம் வெங்கடேசன் குருகளால் சிறப்பு யாகசாலை பூஜைகள் நடைபெற்றது. அதைத் தொடர்ந்து அம்மனுக்கு பால், தயிர், சந்தனம், இளநீர், பன்னீர், பழங்கள், பஞ்சாமிர்தம், தேன் உள்ளிட்ட பல்வேறு திரவியங்களால் அபிஷேகம் நடைபெற்றது. இந்த நிகழ்ச்சிக்கான ஏற்பாடுகளை முன்னாள் வானூர் ஒன்றிய பெருந்தலைவர் VMR சிவா தலைமையில் பக்தர்கள் சிறப்பாக செய்திருந்தனர். இந்த நிகழ்ச்சியில் உபயதாரர் திருஞான சம்பந்தம் விஜயலட்சுமி குடும்பத்தினர், ரவிச்சந்திரன் புனிதா குடும்பத்தினர் மற்றும் அறிவுடை நம்பி உமாராணி குடும்பத்தினர் கலந்து கொண்டனர். இந்த நிகழ்ச்சியில் துருவை முத்துவேல், தொழிலதிபர் அன்பழகன், முன்னாள் கிராம நிர்வாக அலுவலர் மணிமாறன், கொளத்தூர் ரமேஷ், வேலாயுதம், புதுப்பட்டு விஜி, கீழ் கூத்தப்பாக்கம் ஐயப்பன், ஓமிப்பூர் பம்பை முத்து, அருள்மிகு ஸ்ரீ சுயம்பு பூத காளியம்பாள் திருக்கோவிலில் மகளிர் சேவை குழுவினர் உட்பட சுற்று வட்டாரத்தை சேர்ந்த ஏராளமான பொதுமக்கள் கலந்து கொண்டு சிறப்பித்தனர். அதைத் தொடர்ந்து விழாவில் கலந்து கொண்ட பக்தர்கள் அனைவருக்கும் இரவு கும்பசாதம் பிரசாதமாக வழங்கப்பட்டது. முதலமைச்சர் ரங்கசாமி பிறந்தநாளையொட்டி மேட்டுப்பாளையம் சந்திப்பில் என்ஆர் காங்கிரஸ் பிரமுகர் பூவரசன் தலைமையில் அன்னதானம் வழங்கப்பட்டது. முதலமைச்சர் ரங்கசாமி பிறந்தநாளையொட்டி என்ஆர் காங்கிரஸ் பிரமுகர் வழக்கறிஞர் பூவரசன் தலைமையில் பல்வேறு இடங்களில் அன்னதானம் மற்றும் நலத்திட்ட உதவிகள் வழங்கப்பட்டது. அதன் ஒரு பகுதியாக மேட்டுப்பாளையம் சந்திப்பில் முன்னாள் கவுன்சிலர் மாரிமுத்து மற்றும் என்ஆர் காங்கிரஸ் பிரமுகர் வழக்கறிஞருமான பூவரசன் தலைமையில் அன்னதானம் வழங்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது. இதில் சிறப்பு அழைப்பாளராக சட்டமன்ற உறுப்பினர்கள் KSP ரமேஷ், AKD ஆறுமுகம், வன்னிய பேரியக்கத்தின் நிறுவனர் செந்தில் ஆகியோர் கலந்து கொண்டு அன்னதானம் வழங்கினார்கள்.
மேலும் இதில் என்ஆர் காங்கிரஸ் பிரமுகர்கள் பலர் கலந்து கொண்டனர். விளம்பர இடைவெளிக்கு பிறகு மற்ற செய்திகளை காணலாம். தங்கத்துடன் வெள்ளி இலவசம். ஜோஸ் ஆலுகாஸில் ஆடி சேல். தங்க நகைகள் வாங்கும் போது வெள்ளியை இலவசமாக பெறுங்கள். வைரங்களுக்கு 20% தள்ளுபடியுடனும் பிளாட்டினத்திற்கு 7% தள்ளுபடியுடனும் ஆடி சேலில் தங்க வைர நகைகள் வாங்கிட இன்றே வருகை தாருங்கள். ஜோஸ் ஆலுகாஸ். புதுவையில் தொடர்ந்து 12 முறை சிறந்த கோச்சிங் சென்டருக்கான விருதை பெற்ற ஒரே கோச்சிங் சென்டர் நமது ஸ்ரீ விவேகானந்தர் கோச்சிங் சென்டர். அன்பு மாணவ மாணவிகளை ஒரு நிமிடம் கவனியுங்கள். நமது ஸ்ரீ விவேகானந்தர் டியூட்டோரியல் அண்ட் கோச்சிங் சென்டர் ஸ்கூல் ஃபார் பிரைவேட்ஸ் fully air conditioned with smart classrooms. 8வது தேறியவர்கள் அல்லது 9வது தவறியவர்கள் நேரடியாக SSLC-யில் சேரலாம். வகுப்புகள் முழு நாள் நடைபெறும். பள்ளிக்கே செல்லாமல் எங்களது முதலியார்பேட்டை ஸ்ரீ விவேகானந்தர் டியூட்டோரியலில் பிரைவேட்டாக 10ஆம் வகுப்பு படித்த ஜே ஷாரன் கிரேஸ் என்ற மாணவி 486 மதிப்பெண் பெற்று புதுவை மற்றும் தமிழகத்தில் மாநிலத்திலேயே முதலிடத்தை பிடித்து சாதனை படைத்துள்ளார். ஸ்டேட் ஃபர்ஸ்ட். Special coaching for assistant and SI. 12ஆம் வகுப்பு 11ஆம் வகுப்பு மற்றும் 10ஆம் வகுப்பு தோல்வியா? இனி கவலை வேண்டாம். தோல்வியுற்ற பாடங்களில் வருகிற ஜூன் மாத தேர்வில் வெற்றி பெற சிறந்த முறையில் பயிற்சி அளிக்கப்படுகிறது. 9, 10, +1 and +2 டியூஷன் கிளாஸஸ் ஆல் சப்ஜெக்ட்ஸ் அட்மிஷன்ஸ் நடைபெறுகிறது. CBSE and State Board 10th and +2 admission நடைபெறுகிறது. Popular Center for Success since 1989. Contact VCC Nagarajan, Vivekanandar Coaching Center and Tutorial, Velalar Street, Mudaliyarpet, Pondicherry. Phone 04132357 செய்திகள் தொடர்கின்றன. புதுச்சேரி வில்லியனூர் அருகே நடந்து சென்ற மூதாட்டியின் காதில் இருந்த தங்க கம்பளை மர்ம நபர் பறித்து சென்றது தொடர்பாக வில்லியனூர் போலீசார் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். புதுச்சேரி வில்லியனூர் புதுப்பேட் பகுதியை சேர்ந்தவர் முத்துலட்சுமி. இவரது மகன் மகள் திருமணமாகி தனித்தனியே வசித்து வருகின்றனர். எனவே முத்துலட்சுமி மட்டும் தனியாக வசித்து வருகிறார். இவர் தில்லை நகரில் வீட்டு வேலை செய்துவிட்டு சனிக்கிழமை வழக்கம் போல் வீட்டிற்கு நடந்து சென்றார். அப்பொழுது பைக்கில் வந்த மர்ம நபர்களில் ஒருவர் முத்துலட்சுமி இரு காதுகளில் அணிந்திருந்த தங்க கம்பளை பறித்து கொண்டு தப்பினாராம். இதில் முத்துலட்சுமியின் காதுகளில் காயம் ஏற்பட்டு மருத்துவமனையில் சிகிச்சை பெற்றார். இதுகுறித்து வில்லியனூர் போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தி வருகின்றனர். புதுச்சேரி முத்தியால்பேட்டை மஞ்சினி நகர் பகுதியில் எழுந்தருளியுள்ள அருள்மிகு ஸ்ரீ வரதவள்ளி மாரியம்மன் ஆலயத்தின் 60ஆம் ஆண்டு ரதோற்சவ விழாவை முன்னிட்டு அம்மன் ஆண்டாள் அலங்காரத்தில் மின்னொளி தேரில் திருவீதி உலா நடைபெற்றது. புதுச்சேரி முத்தியால்பேட்டை மஞ்சினி நகர் பகுதியில் அமைந்துள்ளது அருள்மிகு ஸ்ரீ வரதவள்ளி மாரியம்மன் ஆலயம். இந்த ஆலயத்தின் 60ஆம் ஆண்டு ரதோற்சவ விழா 28ஆம் தேதி கொடியேற்றத்துடன் தொடங்கியது. தினம்தோறும் காலை அம்மனுக்கு சிறப்பு அபிஷேகம் செய்யப்பட்டு அம்மன் சிறப்பு அலங்காரத்தில் திருவீதி உலா நடைபெற்று வருகின்றது. இதனைத் தொடர்ந்து ஸ்ரீ வரதவள்ளி மாரியம்மனுக்கு ஆண்டாள் அலங்காரம் செய்யப்பட்டு மின் விளக்குகளால் அலங்கரிக்கப்பட்ட வாகனத்தில் வைக்கப்பட்டு திருவீதி உலா நடைபெற்றது. இதில் பக்தர்கள் பலரும் கலந்து கொண்டு அம்மனை வழிபட்டு சென்றனர். காரைக்காலில் அனுமதியின்றி அமைக்கப்பட்ட சோலார் பிளானட்டை அகற்ற மாவட்ட நிர்வாகம் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என விவசாயிகள் கோரிக்கை விடுத்துள்ளனர். காரைக்கால் மாவட்டம் கீழ்குடித்த அக்கரகாரம் புளியந்தோப்பு பகுதியில் கடந்த 6 மாதத்திற்கு முன்பு விளைநிலங்களை சுத்தம் செய்யப்பட்டு சோலார் பிளானட் அமைப்பதற்கான பணிகள் தொடங்கப்பட்டது. அப்பொழுது அந்த பகுதியில் இருந்த பனைமரங்கள் உள்ளிட்ட ஏராளமான மரங்களை பிடுங்கி எரித்து விட்டதாக குற்றச்சாட்டு எழுந்தது. அதைத் தொடர்ந்து கனரக வாகனங்களில் அதிக டன் எடை கொண்ட பொருட்களை ஏற்றி வரப்பட்டு சோலார் பிளானட் பணிகள் நடைபெற்றது. இந்த நிலையில் அப்பகுதியில் கனரக வாகனங்கள் அதிக அளவில் செல்வதால் அங்குள்ள பாலங்களில் விரிசல் அடைந்துள்ளதாகவும் சாலைகள் சேதம் அடைந்துள்ளதாகவும் விவசாயிகள் விளைநிலத்திற்கு போக பாதை இல்லாத சூழ்நிலை நிலவுவதாகவும் அப்பகுதி விவசாயிகள் வேதனை தெரிவிக்கின்றனர். இதனிடையே அப்பகுதியில் ஆய்வு நடத்திய உள்ளாட்சி துறை இயக்குனர் சுபாஷ் இதுகுறித்து மாவட்ட ஆட்சியரிடம் தெரிவித்து உரிய நடவடிக்கை எடுப்பதாக உத்தரவாதம் அளித்துள்ளார்.
அப்பொழுது செய்தியாளர்களை சந்தித்த அப்பகுதி மக்கள் சோலார் பிளானட் மூலம் வெளிப்படும் வெப்பம் காரணமாக விவசாய பயிர்கள் பாதிக்கும் நிலை ஏற்படவும் என அச்சம் தெரிவிக்கின்றனர். குழுக்குடுத்த கரகரம் புளியந்தோப்பு கிராமவாசிகள் நாங்கள். எங்கள் ஊர் பக்கத்தில் சோலார் பிளான்ட், தனியார் சோலார் பிளான்ட் ஒன்று அமைக்கிறாங்க. அது அமைக்கிறதுனால எங்களுக்கு நிறைய பாதிப்புகள் வந்திருக்கு. அது சமீப காலமாக பார்த்தீங்கன்னா ரொம்ப பிரச்சனையாகவே உருவெடுத்திருக்கு. பாலங்கள்லாம் உடைஞ்சிருக்கு. புது ரோடு போட்டது பார்த்தீங்கன்னா ரோடு எல்லாம் டேமேஜ் ஆகுது. அது மட்டும் இல்லாமல் எந்த ஒரு பர்மிஷனும் வாங்காமல் அவங்க தொடங்கியிருக்காங்க. தொடங்கினது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா போர்வெல் போடுறது, சுற்றி பார்த்தீங்கன்னா ஹெவி வெஹிக்கிள் கொண்டாந்து நிறைய டன்னேஜ் கொண்டாந்து ரோடு எல்லாம் டேமேஜ் பண்ணுறாங்க. ஆடு மாடுகளுக்கு பாதிப்பு இருக்குது. அது இல்லாமல் உள்ள விவசாயிகள் பார்த்தீங்கன்னா நிறைய இடங்கள் அவங்க வச்சிருக்கிறாங்க. விவசாயம் பண்ணுறவங்க அவங்களுக்கு சரியான பாதை எதுவும் அவங்க கொடுக்காம அதை பிளாக் பண்ணுற அளவுக்கு வச்சிருக்கிறாங்க. அவங்களுக்கு பாதையும் ஏற்படுத்தி தரணும். ரெண்டாவது விஷயம், இதனால இந்த திட்டத்தினால ஏதாவது பாதிப்புகள் என்ன இருக்குன்னு எங்களுக்கு விளக்கம் கொடுக்கணும். ஒரு கூட்டம் நடத்தணும். புதுச்சேரி வில்லியனூரில் அமைந்துள்ள 100 ஆண்டு பழமை வாய்ந்த தூய லூர்து அன்னை ஆலயத்தில் பிரான்ஸ் நாட்டின் லூர்து கெபியில் இருந்து கொண்டுவரப்பட்ட புனித நீர் ஊற்றும் நிகழ்வில் ஆயிரக்கணக்கான கிறிஸ்தவர்கள் கலந்து கொண்டு மாதாவை வழிபட்டனர். புதுச்சேரி வில்லியனூரில் அமைந்துள்ள தூய லூர்து அன்னை ஆலயம் 148 ஆண்டுகள் பழமை வாய்ந்தது. ஆசியாவிலேயே தமிழர் பண்பாட்டின்படி கிறிஸ்தவ ஆலயமான வில்லியனூர் மாதா கோவில் முன்பாக குளம் அமைந்திருப்பது அதன் தனி சிறப்பாகும். பிரான்ஸ் நாட்டின் லூர்து நகரில் பெர்னதெத் என்ற சிறுமிக்கு மாதா காட்சி கொடுத்த இடமான மசெபியல் குகையில் உள்ள அற்புத சுனையில் இருந்து கொண்டு வரப்படும் புனித நீரானது வில்லியனூர் மாதா திருத்தல குளத்தில் ஆண்டுதோறும் கலக்கப்பட்டு வருகிறது. இத்தகைய சிறப்பு மிகுந்த வில்லியனூர் மாதா ஆலய குளத்தில் இந்த ஆண்டும் பிரான்ஸ் நாட்டின் லூர்து கெபியில் இருந்து கொண்டு வரப்பட்ட புனித நீர் ஊற்றப்பட்டு லூர்து அன்னையின் சொரூபம் தாங்கிய தெப்பல் உற்சவம் நடைபெற்றது. பின்னர் வயநாடு நிலச்சரிவால் உயிரிழந்தவர்களின் ஆன்மா சாந்தி அடையவும் பாதிக்கப்பட்டவர்கள் விரைவில் இயல்பு நிலைக்கு திரும்பவும் கூட்டு பிரார்த்தனை நடைபெற்றது. முன்னதாக கும்பகோணம் மறை மாவட்ட முன்னாள் ஆயர் அந்தோணிசாமி தலைமையில் அருள்நிறை ஆலயத்தில் திருப்பலியில் எதிர்க்கட்சி தலைவருமான சிவா, வில்லியனூர் தூய லூர்து மாதா திருத்தல பங்குத்தந்தை ஆல்பர்ட் உள்ளிட்ட ஆயிரக்கணக்கான கிறிஸ்தவர்கள் பங்கேற்றனர். புதுவை பல்கலைக்கழகத்தில் MBBS முதலாம் ஆண்டு தேர்வு வினாத்தாள் கசிவானதாக புகார் எழுந்த நிலையில் தேர்வு ஒத்திவைக்கப்பட்டுள்ளது. புதுச்சேரி காலாப்பட்டில் இயங்கி வரும் புதுவை மத்திய பல்கலைக்கழகத்தில் 12க்கும் மேற்பட்ட மருத்துவக் கல்லூரிகள் உறுப்பு கல்லூரிகளாக உள்ளன. இக்கல்லூரிகளில் 1380 MBBS இடங்கள் உள்ளது. மொத்த இடங்களில் பெரும்பான்மையான இடங்கள் புதுச்சேரியில் உள்ள 6 தனியார் மருத்துவக் கல்லூரிகளில் உள்ளது. இந்நிலையில் கடந்த வெள்ளிக்கிழமை நடைபெற இருந்த MBBS முதலாம் ஆண்டு தேர்வு வினாத்தாள் கசிவானதாக புகார் எழுந்தது. இது தொடர்பாக தனியார் கல்லூரி பேராசிரியர் ஒருவர் பல்கலைக்கழக நிர்வாகத்திடம் புகார் அளித்தார். அதையடுத்து MBBS தேர்வு ஒத்திவைக்கப்படுவதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. ஒத்திவைக்கப்பட்ட MBBS தேர்வு நடைபெறும் தேதி பின்னர் அறிவிக்கப்படும் என பல்கலைக்கழக நிர்வாகம் தெரிவித்துள்ளது. சோலை நகர் பொன்னியம்மன் ஆலயத்தில் நடைபெற்ற திருவிழாவை பாஜக நகர மாவட்ட பொதுச் செயலாளர் செந்தில் குமரன் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தார். புதுச்சேரி முத்தியால்பேட்டை சோலை நகர் வடக்கு பகுதி பொன்னியம்மன் கோவில் மற்றும் சோலை நகர் கங்கை முத்து மாரியம்மன் ஆலயம் மற்றும் ரங்கவிலாஸ் தோட்டத்தில் அமைந்துள்ள பெரிய பாளையத்தம்மன் ஆலயத்தில் ஆகிய 3 ஆலயங்களிலும் ஆடி திருவிழா நடைபெற்றது. இதில் பாஜக நகர மாவட்ட பொதுச் செயலாளர் செந்தில்குமரன் சிறப்பு அழைப்பாளராக கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தார். அதைத் தொடர்ந்து நிர்வாகிகள் பரிவட்டம் கட்டி மாலை அணிவித்து மரியாதை செய்தனர். இந்த நிகழ்ச்சியில் ஊடக பிரிவு பாஜக மாவட்ட தலைவர் MR சரவணன் மற்றும் நிர்வாகிகள் அருண்குமார், சசி, வினோத், ஹரிஹரன், தமிழ்வேல், லோகேஷ் மற்றும் பலர் உடனிருந்தனர். மீண்டும் முதன்மை செய்திகள். ஆடி அமாவாசையை முன்னிட்டு புதுச்சேரி கடற்கரை சாலையில் உள்ள கடல் பகுதியில் தீர்த்தவாரி நிகழ்ச்சி நடைபெற்றது. புதுச்சேரி ஆளுநராக ஓய்வு பெற்ற IAS அதிகாரியான கைலாசநாதன் ஆகஸ்ட் 7ஆம் தேதி காலை 11 மணிக்கு புதுச்சேரி ராஜ் நிவாசில் பதவியேற்க உள்ளார் என தெரிவிக்கப்பட்டுள்ளது.
புதுச்சேரியில் இணைய வழி மூலமாக 5 பேரிடம் ரூபாய் 59.62 லட்சத்தை மர்ம நபர்கள் நூதன முறையில் மோசடி செய்தது குறித்து சைபர் கிரைம் போலீசார் விசாரணை நடத்தி வருகின்றனர். இத்துடன் இச்செய்தி அறிக்கை நிறைவு பெறுகின்றன. நன்றி, வணக்கம். புதுவையில் தொடர்ந்து 12 முறை சிறந்த கோச்சிங் சென்டருக்கான விருதை பெற்ற ஒரே கோச்சிங் சென்டர் நமது ஸ்ரீ விவேகானந்தர் கோச்சிங் சென்டர். அன்பு மாணவ மாணவிகளை ஒரு நிமிடம் கவனியுங்கள். நமது ஸ்ரீ விவேகானந்தர் டியூட்டோரியல் அண்ட் கோச்சிங் சென்டர் ஸ்கூல் ஃபார் பிரைவேட்ஸ் fully air conditioned with smart classrooms. 8வது தேறியவர்கள் அல்லது 9வது தவறியவர்கள் நேரடியாக SSLC-யில் சேரலாம். வகுப்புகள் முழு நாள் நடைபெறும். பள்ளிக்கே செல்லாமல் எங்களது முதலியார்பேட்டை ஸ்ரீ விவேகானந்தர் டியூட்டோரியலில் பிரைவேட்டாக 10ஆம் வகுப்பு படித்த ஜே ஷாரன் கிரேஸ் என்ற மாணவி 486 மதிப்பெண் பெற்று புதுவை மற்றும் தமிழகத்தில் மாநிலத்திலேயே முதலிடத்தை பிடித்து சாதனை படைத்துள்ளார். ஸ்டேட் ஃபர்ஸ்ட். ஸ்பெஷல் கோச்சிங் ஃபார் அசிஸ்டன்ட் அண்ட் SI. 12ஆம் வகுப்பு 11ஆம் வகுப்பு மற்றும் 10ஆம் வகுப்பு தோல்வியா? இனி கவலை வேண்டாம். தோல்வியுற்ற பாடங்களில் வருகிற ஜூன் மாத தேர்வில் வெற்றி பெற சிறந்த முறையில் பயிற்சி அளிக்கப்படுகிறது. 9th, 10th, +1 and +2 டியூஷன் கிளாஸஸ் ஆல் சப்ஜெக்ட்ஸ் அட்மிஷன்ஸ் நடைபெறுகிறது. CBSE and State Board 10th and +2 admission நடைபெறுகிறது. Popular Center for Success since 1989. Contact VCC Nagarajan, Vivekanandar Coaching Center and Tutorial, Vellalar Street, Mudaliyarpet, Pondicherry 4. Phone 0413 2357 202.